அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றும் நாம் டாக்டர் ஆ.ப.ஜே. அப்துல் கலாம் அவர்களை பற்றி பார்ப்போம். இங்கிருந்து வர்ஜீனியா மாகாணத்தின் ஹாம்ப்டனில் உள்ள நாசாவின் லேன்ஸ்லி ஆய்வு மையத்தில் லேன்ஸ்லி ரிசர்ச் சென்டர் அவருடைய வேலை தொடங்கியது. இது அடிப்படையில் உயர்நிலை விண்வெளி தொழில்நுட்பத்திற்கான ஆய்வு மற்றும் வளர்ச்சி மையம். எல்ஆர்சி வாழ்க்கையில் அங்கிருந்த ஒரு சின்னஞ்சிறிய சிற்பத்தை அவரால் மறக்கவே முடியாது என்கிறார். 2 குதிரைகள் பூட்டிய ஒரு ரதத்தை செலுத்தும் சாரதியின் சிற்பம் அது. ஒரு குதிரை அறிவியல் ஆராய்ச்சியின் அடையாளம், இன்னொன்று தொழில்நுட்ப வளர்ச்சியை ஆராய்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் இடையே உள்ள பிரிக்க முடியாத தொடர்பை எடுத்துக்காட்டும் வகையில் அந்த சிற்பம் அமைந்திருந்ததாம். எல்ஆர்சியில் இருந்து மேரிலாந்தின் கிரீன் பெல்ட்டில் உள்ள கார்ட் விண்கல ஆராய்ச்சி மையத்திற்கு காடார்டு ஸ்பேஸ் ஃப்ளைட் சென்றாராம். நாசாவில் இருந்து அனுப்பப்படும் பூமியை சுற்றி வந்து தகவல் அனுப்பக்கூடிய செயற்கைக்கோளை தயாரிப்பதுடன் அதில் செயல்பாட்டையும் இந்த மையம் கவனித்துக் கொள்கிறது. அவரது பயணத்தின் இறுதி கட்டமாக வாலப் ஃப்ளைட் ஃபெசிலிட்டி மையத்திற்கு சென்றாராம். இந்த மையம் வர்ஜீனியா மாகாணத்தில் கிழக்கு கடற்கரை தீவான வாலப்ஸில் அமைந்துள்ளது. நாசாவினுடைய சவுண்டிங் ராக்கெட் திட்டத்திற்கு இந்த மையம்தான் அடித்தளமாம். இங்கே வரவேற்பு கூடத்தில் ஒரு ஓவியம் பிரதானமாக காட்சியளித்ததாம். ஒரு சில ராக்கெட்டுகள் பறந்து கொண்டிருக்கும் பின்னணியுடன் போர்க்கள காட்சி ஒன்றை ஓவியமாக அங்கே தீட்டியிருந்தார்கள். இந்த காட்சியை கருவாக கொண்ட ஒரு ஓவியம் இப்படிப்பட்ட இடத்தில் இருப்பது ஒன்றும் வியப்பான விஷயம் அல்ல. ஆனால் அவர் கவனத்தை ஈர்த்தவர்கள் அதில் சித்தரிக்கப்பட்டிருந்த படை வீரர்கள். ராக்கெட்டுகளை ஏவும் பகுதியில் காணப்பட்ட அவர்கள் வெள்ளை நிறத்தவர்கள் அல்ல. தெற்காசிய மக்களிடம் காணப்படும் உருவ அமைப்புடன் கருப்பு நிறம் கொண்ட படை வீரர்கள் அவர்கள். ஒரு நாள் எனக்குள் ஊற்றெடுத்த ஆர்வம் அந்த ஓவியத்தின் அருகே அவரை இழுத்து சென்றது. திப்பு சுல்தானினுடைய படை வீரர்களும் வெள்ளையர்களுடன் போரிடும் காட்சியை அதில் கண்டாராம். திப்பு சுல்தானினுடைய சொந்த தேசத்தில் மறுக்கப்பட்டு விட்ட ஒரு உண்மையை இந்த கிரகத்தின் இன்னொரு பகுதியில் நினைவு கூர்ந்து போற்றப்படுவதை அந்த சித்திரம் உணர்த்தியதாம். ராக்கெட் போர்த்தந்திரத்தினுடைய நாயகனாக ஒரு இந்தியனை நாசா பெருமைப்படுத்தி இருப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார். அமெரிக்க மக்களை பற்றிய அவருடைய கண்ணோட்டத்தை பெஞ்சமின் பிராங்க்லின் சொன்ன வார்த்தைகளில் படம் பிடித்து காட்டுவது பொருத்தமாக இருக்கும். பிரச்சனைகளை சகித்து கொள்ளாமல் எதிர்கொண்டு சமாளியுங்கள். உலகத்தின் இந்த பகுதியில் உள்ள மக்கள் தங்கள் பிரச்சனைகளை முழு மூச்சோடு எதிர்கொள்கிறார்கள். பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டு அல்லாடுவதை விட அதையெல்லாம் சமாளித்து வெளிவருவதற்காகவே இவர்கள் முயற்சி செய்கிறார்கள். மீண்டும் நாளை அவரை பற்றி பார்ப்போம். நன்றி.